டேய் கரெக்டாக நட்டுக்குதியா? பக்காவா இரும்புலே பண்ணியிருக்கேன். இரும்புல பண்ணியிருக்கியா? ஆமா. காற்றுல ஆடுது, இரும்பு சாஞ்சிது, 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே தான் போனோம். நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? நீ தானே 10 பக்கத்தில் சைன் பண்ணியிருக்க. கூட வந்து வேலை பார்க்குறேன். என்ன கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டா? ஆமாய்யா. இந்த ஈவெண்ட் டீம் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணீங்களா? ஐயா எல்லாரையும் பக்காவாக செக் பண்ணிட்டீங்க. நமக்கு தெரியுமா ஒரு குண்டு சுடு நுழைய முடியாதுயா. இந்த சாண்டா கிளாஸ் வேஷம்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டெலாம் வாங்கினீங்களா? வாங்கலை. ஒரு செகண்ட் நெல். இவனுக்கு கொடுக்குற 1500 ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டெலாம் தருவாங்களா? நீ கேட்டதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டு. சுற்றி வா வா வா. ஐயே என்ன பார்க்குற? ஒரே சிங்கிள் சரியா? என்ன அவன் கரெக்டாக தானே கேட்டான்? செருப்பால் வச்சு வெளியே தூக்கிடும். பரவாயில்லையா? ஆதார் கார்டாது, கிரீட்டிங் கார்டாது. ஏய் தானி ஆடுறா. சார் இளநீ குடிங்க சார். யார் நீ? நான் தான் நவனி. நவனினா பிரதமரா? பொண்ணோட அப்பா சார். குடிங்க சார். இந்த பொண்ணு பேர் பிரியங்கா. போன புதன்கிழமை செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஸ்கூல்லேருந்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தப்போ இந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஐயா கல் நெஞ்ச காரணங்க. சிட்டியில் உள்ள கிட்னாப்பர்ஸோட செல்ஃபோன்லாம் ட்ராக் பண்ணதில் உங்கள் 3 பேரோட செல்ஃபோன் சிக்னல் தான் இந்த பொண்ணோட ஸ்கூல் பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ உங்கள் 3 பேரில் ஒருத்தர் தான் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க. யாருன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளேயே வச்சிருவேன். புரியல. உங்கள் கிட்டேருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சு தச்சிருவேன்னு சொன்னேன். அது கிட்னி ஏற்றுட்டியா? நான் எடுத்துட்டானா? கிட்னி ஏற்றுட்டானா? கிட்னி தானே எடுத்தா. மொபைல் பர்ஸ் எது எடுக்கல. டேய் நீட்டு மாடு, உனக்கு கிட்னி என்னன்னு தெரியாதா? அதான் 2 இருக்குல்ல. ஒன்று அவன் எடுத்துட்டா, இன்னொன்று இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? ஏண்டா நம்ம குடிக்கிற குடிக்கு 4 கிட்னி இருந்தாலே பத்தாது. ஒரு கிட்னி வச்சுனா ஒன்றுக்கு அடிப்ப. டேய் என்ன விளாடுறியா? மௌனம். அப்படிலாம் பதட்டப்படக்கூடாது. உள்ளே இருக்க சுவிட்சு டப்பு டப்பு டப்புன்னு விட்டுரும். ஒன்று விட்டுருச்சா இன்னும் 2 விட்டா செத்துருவேன். ஒன்றுமே புரியல சார். 3 நாளாகவே செய்யாத தப்புக்கு செய்ன்னு செய்கிறானுங்க. கிட்னி பிடிங்கி ஏதோ புளிப்பு மிட்டாய் டப்பாவில் போட்டு பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்களில் யார் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணீங்களோ நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கிட்னியை திரும்ப உள்ளே வச்சு அழகாக தச்சிருவேன். திருப்பி வச்சு தச்சிருவியா? சார் நான்லாம் ஒரு ஏழை வீட்டு குழந்தைய கடத்தி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற பணக்கார குடும்பத்துக்கு வித்துருவேன் சார் நான். சார் என்னால் நிறைய குழந்தைங்க வந்து கோடீஸ்வரனாக இருக்காங்க சார். சார் இதை ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கேன் சார். காமராஜரா நீ? கம்மநாட்டி, நீ இதை போய் வெளியே சொன்னால் உனக்கு சிலையாட வைப்பானுங்க. ஏப்பா இவனுங்க 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் கிட்னாப் பண்ணலப்பா. அப்படின்னா நீ பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? அன்னைக்கு அந்த டைமில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? என் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். உன் பொண்டாட்டி நம்பர் சொல்லு. நான் உன் புருஷன் பிரதாப் பேசுகிறேன். தெரியுதுடா பண்ணி சொல்லு. புதன்கிழமை மதியானம் உன்னை வந்து நான் எங்கே பார்த்தேன்? நான் எங்க இருந்தேன்னு அங்கே தானே வந்து பார்த்துருப்ப. அதான் எங்கே? ஏய் நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம நீ வந்து என்ன அங்கே பார்த்த? உன் கூட வாழறதுக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். வேலைக்கு வந்ததுக்கு சொந்த ஊர்லேயே ஒத்த பூண்டாவது விற்றுருக்கலாம். இந்தடே டே டைஸா, இந்த நாள் அந்த பொண்ணு மறக்கவே கூடாது. ஓகே பாஸ். பாஸ் இன்னைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள். நம்ம எதுவுமே பண்ணலனாலும் இந்த நாள் அந்த பொண்ணு மறக்காதில்ல பாஸ். டைஸா நம்ம பாய்ஸ் களத்தில் இறங்கிட்டாங்க. இனி கட்டோன் 2 பீஸ் தான். எது 2 பீஸா? அட வெட்டொன்று துண்டுங்க. கொலிக இப்படி திருட மாதிரி பதிங்க வரமே. யாராவது பார்த்து பொதுமாத்து போட்டாங்கன்னா பப்ளிக் அடி வாங்க நினச்சிக்க. பாஸ் எக்ஸ்ட்ரா காசு தருவான். எங்களுக்கு கூட சைடிஸ் காசு இல்லைன்னு நினச்சிக்க. அப்பப்போ பைக் ஏற்று கீரில் போட்டு போயிடுவோம். அப்படின்னா கடனை நான் சீக்கிரமே அடைச்சிடலாம். அந்த லூசு பாஸ் இப்போ உஷாராயிட்டான்.
கீரில் இல்லை ஈரில் வீழ்ந்தா கூட தரமாட்டான். வா தமிழ், டப்பு டப்புன்னு இறங்கி வேலை செஞ்சிடணும். சரியா? சரி போ. டேய் வாடா இங்க. சார், நான் ஒரு பொண்ணை 4 வருஷமா லவ் பண்றேன் சார். அவ பேசி நீங்க கேட்டது இல்லையே, அப்படியே மோல்டு பண்ணிட்டா சார். டேய் அது வேற ஒருத்தனோட ஆள்றா. வெஸ்ட் வாடா. அட பாடான்றா. உன்னை பத்தி நான் சொன்னது கரெக்டா இருக்குது பாரு. வாடா. ப்ரோ, பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்ல? பாஸ் இதெல்லாம் பேசிக் லெவல். எங்க எக்ஸிகியூஷன் பத்தி உங்க லவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பக்காவா பண்ணிடுவீங்கல்ல? அட என்ன பாசி உன் நோய் நோயின்றான். டேய் உன் ஆள் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காவேரி அப்பார்ட்மெண்ட் ஜெகஜோதியார் ஜொலிக்கு போகுது பாரு. காவேரி அபார்ட்மெண்ட்டா? யோ, என் ஆளுக்கு கோதாவரி அபார்ட்மெண்ட்டியா? காவேரி அவங்களுக்கு கோதாவரியா? பால் மாதிரி போச்சா? சூப்பர். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃபர் ஒன்று கொடுக்குற பாருங்களேன். நீங்க ஏன் கோதாவரி அப்பார்ட்மெண்ட்டை கட் பண்ணிட்டு காவேரி அப்பார்ட்மெண்ட்டை பிக்கப் பண்ணக்கூடாது? ஏண்டா கொடுத்த ஒரு ப்ராஜெக்டா உருப்படியா பண்ணிருக்கியா? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சக்தி, அந்த அதிமேதாவியை எழுப்பு. நண்பா நண்பா. அப்படியே ஒரு நண்பன் பட விஜய் நண்பா நண்பன்றார். நாடா உன்னை ஆசான் அழைக்கிறார். அழைச்சா நீ போடா. என்னை அல்ல உன்னை. என்ன எதுக்குடா கூப்பிடுறாரு? வணக்கம் குருநாதா. ஊரில் உள்ள எல்லா உயிர்களையும் உன் அப்பன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு வந்து நீ என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். வள்ளுவன் வகுப்பில் உனக்கு உறக்கம். உனக்கு இதுவரை தெரிந்ததில் பிடித்த குரல் எது? இதுவரை எனக்கு பிடித்த குரல் டி ராஜேந்திரன் குரல். ராஜேந்திரா? ஆமா ப்ரோ. யார் அவர்? யார் அவரா? பூலோகத்தில் அவர் எழுதாத வசனங்கள் கிடையாது, அவர் பாடாத பாடல்கள் கிடையாது. ஒரு நாள் விட்டாலும் மூச்சு விடாமல் பேசுவார். அவரை பற்றி பெருமையாக ஒரு பாடலும் எழுதியிருக்கிறார்கள். எங்க தல டியாரு சென்டிமெண்டில தார்மாரு மைதிலி காதலி என்னாரு அவர் உண்மைய லவ் பண்ண சொன்னாரு அங்க தல தாண்டா நின்னாரு டியாரு தண்டன கான கான கான. மூதேவி நிறுத்து ப்ரோ. நான் அந்த குரலை கூறவில்லை. திருக்குறளில் ஏதாவது ஒன்றை கூறு. எழுதணும் நீ போய் கேட்கணும். சத்தியமா எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அதை எழுதியவனே நான் தானடா. டேய் அவர் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்ணாரு? வாயம் மூடுறா பிளாஸ்டிக் வாயா. பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் அத்துணை பேரும் என்னுடைய 1330 குரலையும் அழகாக கூறுகின்றார்கள். யமன் கோட்டாவில் படிக்க வந்துவிட்டு என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். ப்ரோ, பூலோகத்தில் மானிடர்கள் நீங்கள் எழுதிய குரலை நன்றாக வாசிக்கிறார்கள், ஆனால் அதில் இருக்கும் அர்த்தத்தை எவனுமே பயன்படுத்துவதில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் தகப்பினாரிடம் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்புகிறேன். நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உன்னுடைய தமிழ் பற்றை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் தான் வருகிறது. தமிழே இல்லாமல் ஆக்கணும் தான் இப்ப சில மொழிக்காரர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கவனிப்பதை விட்டுவிட்டு நான் உறங்குவதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் எகத்தாளமான பேச்சு. நான் எம்.ஆர். ராதாவின் பேரன் அல்லவா? அப்படிதான் இருப்பேன். வணக்கம் கவிஞர் வாலி அவர்களே. என்னது வாலியா? 30 lakhs, 35 lakhs, 40 लाख 50,000, 50 lakhs. $1 crore, 1 crore 5 लाख, 1 crore 10 lakhs, 1 crore 20 लाख, 2 crores, 5 lakhs, 5 லட்சம். கோடி கணக்கில் ஏலம் போயிட்டு இருக்கு. 5 லட்சத்துக்கு கேட்கறான். இவனுக்கு என்ன பைத்தியமா? என்னடா சாண்டி, கடைசியா வேலூர்ல பார்த்தது எப்படி இருக்க? அவனுக்கு என்ன பாச தெரியாதனால மௌன சாமியார் ஆயிட்டேன். இப்ப முதுகு பாபாங்கிற பேர்ல காசு கொட்டுன்னு கொட்டுது. அது என்னடா முதுகு பாபா? மூஞ்ச ரொம்ப காட்டினா போலீஸ்காரன் பிடிச்சிக்கிறானே. உனக்கு மூஞ்சி முதுகு ஒன்னா தான் இருக்கு சாண்டி. எல்லா ஸ்டேட்லயும் மடத்த ஆரம்பிச்சிட்டேன். காசில மட்டும் தான் இடம் இல்லை. இந்த இடத்த நமக்கு தள்ளி விடு. ஆனா 5 லட்சம் ரொம்ப கம்மி. ஐயோ, ஒரு 5 lakhs ஓகேவா? அப்ப சரி.
பகவானே, அவனுக்கு தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆச்சடா. ஒய்ஃபோட பழைய லவர்ன்றதுனால சும்மா இருக்க வேண்டியதாக இருக்குது. கரப்பாம்பூச்சி டேபிள் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. இப்பாடலை தொடர்ந்து கொரோனா முக்கிய செய்திகள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இன்று முதல் அனைத்து தேநீர் விடுதிகளிலும் 50% வரைக்கும் மக்களை அனுமதிக்க. 50%? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? டேய், நீயே 50% மாதிரி தான்டா ஆகிற. உனக்கெல்லாம் ஃப்ரீ, நீ குடி. அடிங்க என்னது ஃப்ரீயா? ஏண்டி என்ன கட்டுவமா என்ன சொல்லி கட்டு வந்தா? எங்க அப்பாட்ட என்ன சொல்லி கட்டு வந்தா? உன்னை கல்யாணம் பண்ணி எதுனா உன்னை எனக்கு இருக்குதா பாரு. கட்டிட்டு வந்து அடுப்படியில கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. தங்கத்தோட தரேன்னு சொன்ன போட்டியா நீ? செயின் போடுறேன்னு சொன்ன போட்டியா நீ? அப்புறம் இங்க பாரு, உனக்கு லவ் பண்ண எல்லாத்தையும் உருவிடுதா விட்ட நீ. மூஞ்சி முவரையும் பாரு. டேய், கஸ்டமர் வராங்க, வாய் மூடுறி. ஒரு காலகட்டத்தில் புருஷனை நம்பி விலகு இல்லாம கூட வாழ்ந்தாங்க. இவளுக்கு என்னடா நகை வேணும், நட்டு வேணும், பீஸ்ட் படத்துக்கு டிக்கெட் வேணும், உயர வாங்க. எப்போ பார்த்தாலும் எலி மூஞ்சி தான் வந்து உட்காரும். ஒரு நாளைக்கு பாய்சன் ஊத்து. பாபு, ராமு, மச்சான் மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அதே ஜின்னு டானிக்கா? உட்கார் உட்கார் உட்கார். கஜன், பாபு யார் தெரியுமா? எங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபேஷன் ஷோ மாடல் யாருமே இல்ல. கடைசியில வந்து மாடலிங் பண்ணி காப்பாத்துறான் பாரு. ரேம்ப் வாக்ல கலக்கிட்டான். இவன் மாடலிங்கா? ஆளு முறை சாம்பியன்ஷிப். என்னடா மாடலா பார்க்க மாடு மாதிரி இருக்கான். ஏய், யாரா அவன்? என் ஏரியால வந்து கலாய்க்கிறான். சார்பேட்டா க்ளோஸ் மாட்டணுமா? ஏய், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இஸ் மை கசின், சே ஹை டு ஹிம். ஹாய் கசின், இன்னிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் சரி, என்ன டீ கடையெல்லாம் வச்சிருக்க? நீ மாடலிங் ஃபீல்டு பெரிய ஆள் ஆயிட்டு நினைச்சேன். என்னாச்சு மச்சான்? மச்சான், டீ கடை பிஸ்னஸ் கிடையாது. நம்மளது நம்பர் 2 தான் பிஸ்னஸே. நம்பர் 2 பிஸ்னஸ்னா கட்டிங், டேக்கிங், பூட்டு உடைக்கிறது. பாவி, பூட்டை உடைச்சி திருட்டு வேலையை பண்ற. சத்தமா பேசாத, அவளுக்கு கேட்காது. ஏய், எதிரா திருட்டு? இல்லாதவன் இருக்கப்பட்டவங்கிட்ட இருந்து எடுத்து திருட்டா? அப்படி சசி சட்டா கிட்ட புடுங்கின கடை தாண்டா இது, புரியுதா? சரி மச்சா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி பெரிய டான்ஸர் ஆயிருப்பேன்னு தெரியும். அரபி குத்து சாங்ஸ் நீ தான் கொரியோகிராஃப் பண்ணியாமே. எனக்கும் பெரிய டான்ஸராக கொரியோகிராஃப் பண்ணணும் தான் ஆசை. நம்ம நாட்டில் எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் பெரிய ட்ரீமோட தான் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் தானா என்னையும் வழக்க போல ஒரு இன்ஜினியர் ஆக்கிட்டாங்க. இப்போ படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். சாணியெல்லாம் கூட காசு தான். இவனுங்க ஏன் யோசிக்க மாட்டானுங்க? சரி மச்சான், அதெல்லாம் விடு. இன்னைக்கு நீ என் கடைக்கு வந்துக்கிற, என்னோட ட்ரீட்டு. ஏய், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துக்கிறானுங்க, நல்லா கவனி. இதுவும் ஃப்ரீ, புரியுதா? முதல்ல ஒண்ணு ஒளிச்சு கட்டுறேன். மச்சான், ஆல்ரெடி டீ சாப்பிட்ட ஃபீல் வருது. உன்னை பார்த்தது சந்தோஷம். நான் கிளம்புறேன்டா. மச்சான், வரட்டுமா? ஒரு சின்ன கிஃப்ட் மச்சான். தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட் மச்சான். வீட்டுக்குள்ளே வெய்யே, குப்பையில் போட்டுறத. அவனை அனுப்பிச்சிட்டு வா, ஜின்னு டானிக் போடுவான். கால் பண்ணேன். பாய் பாய். ஹாய் கசின். டிஸ்சார்ஜ் கேளுங்க சார், கிடைச்சிரும். டிஸ்சார்ஜா? என்ன விளையாடுறீங்களா? டெல் கம்பெனின்னு சொல்லி 33 கம்ப்யூட்டர் வித்துருக்காரு உங்க ஃப்ரெண்டு. அட்டைப்பட்டி இருக்கு பாத்தீங்கல்ல, அது மட்டும்தான் ஒரிஜினல். 33 கம்ப்யூட்டரும் போலி. கையும் களவுமா மாட்டிருக்காரு. எப்படி டிஸ்சார்ஜ் வாங்குவீங்க? 3 வருஷம் கன்ஃபார்ம். சிஜிஎம்எம்ஓ படிச்சிங்களா? அதையும் படிக்கணும். ஷார்ட் ஷீட்டில் தான் கிளியர் கட்டாக இருக்கேன். அட்டைப்பட்டியை சீஸ் பண்ணதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். நம்மள கம்ப்யூட்டர்ஸை விட்டுட்டான். கேர்லெஸ் மிஸ்டேக். மெமோ எழுதினவன் சொதப்பிட்டு இருக்கான். உங்களுக்கு இது போதும். டிஸ்சார்ஜ் கேளுங்க, கிடைச்சிரும். ஏய், சோப்பு இருக்குது. இப்ப எதுக்கு இப்படி வர்ற? போன் வேற விட்டு போற பார். அமுதா, ஹலோ ப்ரோ. மச்சான், ரோட்ல பார்த்தலாம் அந்த கொலைகாரங்க அழகா என்னாச்சு? ஏன் இந்த பொண்ணு ஒன்று பார்த்து தெரிச்சு ஓடுது? எதுனா கேட்டியா? டேய், அவன் என்ன சைலண்டா சைட் அடிச்சாடா. நான் கொஞ்சம் ரொமான்ஸா பார்த்தேனா, அதை பார்த்துட்டு அவன் வெக்கப்பட்டு ஓடுறான். அது மட்டும் இல்லை, என் கூட பேசணும்னு செல்லு வேற விட்டு போயிட்டா பாரு. உன்கிட்ட? ஆமா. அவ எஸ், பார்க்க ஃபோன் தேட மாதிரி இருந்துட்டு. அமுதா, அழகா முதல்ல போய் ஃபோன் அவட்ட கொடுத்தா. எஸ். டேய், இந்த ஃபோன் எடுத்து போய் அவகிட்ட கொடுத்தா வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ரொமான்ஸ் பண்ணி நீ பார்த்தது இல்லைல்ல? பார்க்கவே முடியாது.
வேற லெவல்ல பண்றேன் பார். ஹலோ காய்ஸ், அந்த ஒயிட் டி ஷர்ட் கேளுங்க. நான் சொல்றேன் டேய் லூசு, நீங்க என்ன எங்களை ஃபாலோ பண்ண போறீங்க? டேய் செல்லு தான. டேய் 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 தம்பி டேய் டேய் என்னப்பா செல்லுங்கப்பா. ஒண்ணு அடிக்க வரானுங்க. என்ன பண்ணி தொலைச்சிட்டியா? டேய் அறிவு கேட்டவனே, போன் கொடுக்க தான்டா போனேன். அதுங்களா பேசிச்சிங்க, அதுங்களா வண்டி எடுத்து கிளம்பிச்சிங்கடா. வருகிற வழிகளில் மலர்களில் கூட்டம் கண்டேன், ஒரு பூவை கூட நானும் பறித்ததில்லை. சிப்ஸ் போடுற மாதிரி இருக்கிறான். யார் நீங்க? நீ யாரு? நான் இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர். எந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பனினும் பாத்ரூம் போற லுங்கி கட்டு சுத்துறான்? போ யூனிஃபார்ம் போட்ட ஆபீசர் அவனா தான் கூப்பிடுறா. பண்ணுங்க சார். சில எப்படி ஆபீசர் ஆனா சார் என்ன அஜித் குமார் மாதிரி இருக்கீங்களோ? டேய் ஒண்ணுடா. என்னப்பா யார் நீங்க? எங்க போறீங்க? ஏன் சார் போற வழியிலங்க டிராப் பண்ணமா? பின்னாடி சீட் இல்ல, கம்பி பூச்சி தொங்கின்னு வந்துருங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, ஆனா கேள்வி கேட்டா எகத்தலாம பதில் சொல்றீங்க. யாரா நீங்க?